வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்குன்னா வல்லன். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தில் யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மணி சியோன் அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்காங்க. சுந்தர்சி அவங்க இந்த படத்தில் ஹீரோ பண்ணிக்காங்க. ஹீரோயினாக ஒருத்தவங்க புதுமுக ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இது ஒரு த்ரில்லர் கிரைம் மூவினே சொல்லாங்க. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னே சொல்லலாம். படத்தோட ரேட்டிங் ஸ்டார் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 out of 9.9 கொடுத்துருக்கானே சொல்லாங்க IRPயில். இந்த படத்துக்கு என்ன ஸ்டோரியாக போகுது எல்லாமே ரிவ்யூக்குள்ளே போய் பார்த்துடலாம். சேனலுக்குள்ளே புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தன கொலைகளாக நடந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லாங்க. வில்லன் வந்து பயங்கரமாக கொலை பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கார். அதை வந்து கண்டுபிடிக்க நம்ம போலீஸாக வந்து நம்ம சுந்தர்சி அவங்க வராங்க. களத்துக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் அந்த கொலையை ஆளை கண்டுபிடிச்சாரா கண்டுபிடிக்கலே தான் இந்த படத்தோட க்ரைம் கதைன்னு சொல்லாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு விதமாக போகும், ரெண்டாவது ஆஃப் அதை விட டபுள் மடங்கில் போகுன்னே சொல்லாங்க. வீட்டுக்குள்ளேயே அந்த வில்லன் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு படத்துக்குள்ளே இருக்குன்னே சொல்லாங்க. ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் பார்த்த ஒரு மூவியாக தாங்க இருந்துச்சு. அது த்ரில்லர் கிரைம் படம்னாலே கண்டிப்பாக எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன். அந்த படம் அது குறிப்பிட்டு சுந்தர்சி அவங்க நடிச்சிருக்காங்க. சுந்தர்சி படம்னாலே கண்டிப்பாக ஒரு வைபாக இருக்கும். அந்த வைப் இந்த படத்தில் இருக்குன்னே சொல்லாங்க. கொலைகள்னால் சாதா கொலை கிடையாது, கொஞ்சம் வயலன்ஸாக தான் கொலை பண்ணி போட்டிருப்பாங்க. அதாவது அது வந்து நம்ம பெல் பண்ணி காமிச்சாலும் என்னடா இப்படி கொலை பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து கொலை பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னொருத்தவங்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர்சி அவங்க லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அடுத்த நாள் சுந்தர்சிக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த தருணத்தில் நம்ம ஹீரோயினவே போட்டு தள்ளுறதுக்கு வில்லங்க டீம் வந்து உள்ளே பூந்து கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சுந்தர்சிக்கிட்ட எமோஷ்னலாக ஸ்டோரி கனெக்ட் ஆகும். இந்த பின்னணி யாராக இருக்காங்க, எதுக்காக இந்த கொலை நடக்குது, என்ன விஷயம் போயிட்டுருக்குது, ஒரு குட்டி பொண்ணையும் தூக்கிடுவாங்க, அதெல்லாம் எதுக்காக நடக்குது எல்லாமே இந்த படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கொலைகாரம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி தூக்குவார். ஒரு கிளப்பில் வந்து டான்ஸ் ஆட நம்ம கேர்ள்ஸாக வர சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பற்றாக்குறை, அதாவது பணமே இல்லாமல் இருப்பாங்க. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி லீகல் வேலையாக சம்பாதிக்கிறதுக்கு போவாங்க. போன இடத்துல லீகல் வேலை நடந்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து வில்ல வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணி தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பார். இதே மாதிரி வைரலாகும். யூடியூப்பில் ஒரு பொண்ணு வந்து தப்பாக இந்த மாதிரி வில்லன் பற்றி பேசி விட்ருவாங்க. அது ஒரு ஆளை செட் பண்ணி அவனை வந்து ஸ்கூட்டிலேருந்து அந்த பொண்ணை கொலை பண்ணுற சீன்லாம் பார்க்கும்போது உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது ஒரு கொடூரமான ஒரு கொலையாக இருக்கும். படமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வயலன்ஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வயலன்ஸ் அதிகமாக பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க வேணாம். ஏன்னா இந்த படத்தில் கொஞ்சம் வயலன்ஸ் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தோட பிஜிஎம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே, பிஜிஎம், ஓவராலாக எல்லாமே பார்க்கும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு நல்லாவே எட்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பராக எட்டு போயிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இந்த வில்லனோட ஆட்கள் இருப்பாங்க நான் எதிரே பார்க்கலைங்க. அது யாருன்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பயங்கரமான ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் 10 out of 9 கொடுக்கலான்னே சொல்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுந்தர்சி படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை யூவர்ஸ்.